ரொம்ப ஈஸியான ஸ்வீட். கேசரிக்கு அடுத்தபடியா லட்டு தான். இந்த லட்ட குவிக்கா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? அதுக்கு கடலை மாவு 1 கப், எல்லோ கலருக்காக மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா ஒன்னட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு பதம் வர வரைக்கும் கலந்துக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் தண்ணி தேவைப்படலாம். கடலை மாவு பொறுத்து இது மாறும். கலர் பவுடர் உடம்புக்கு கெடுதி, அதனால கலர் பவுடர் யூஸ் பண்ணல. மஞ்சத்தூள் யூஸ் பண்றோம். இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம், தோசை மாவு பதம். அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி கொஞ்சமா மாவு விட்டு கவனமா தேய்க்கணும். அப்பதான் பூந்தி ஷேப் கரெக்டா வரும், எண்ணெயும் தெரிக்காது. எப்படி எல்லேஷா இருக்குதுன்னு பாத்தீங்களா? பார்க்கவே சூப்பரா இருக்கு. இங்க பூந்திய பொரிக்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கரண்டிக்கு பின்னாடி கிளீன் பண்ணணும், இல்லனா பூந்தி ஷேப் இல்லாம வரும். பூந்திய ரொம்ப ஃப்ரை பண்ண கூடாது, அப்புறம் லட்டு ஹார்டா ஆயிடும். லைட்டா தான் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பூந்தியையும் பொரிச்சுக்கணும். எல்லா பூந்தியையும் பொரிச்சாச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இப்போ இது ஆறட்டும். மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல லைட்டா இந்த மாதிரி அரைச்சுக்கணும், ரொம்ப அரைச்சிட கூடாது. அரைச்சாச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சுகர், 1/4 கப் தண்ணி, ஒரு தடவை கலக்கி விடணும். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். நல்லா கலக்கிக்கணும். ஒரு கம்பி பதம் வந்ததும் பூந்திய சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாமா? நெய் 1 டீஸ்பூன், குட்டி குட்டியா கட் பண்ண பாதாம் 10, முந்திரி 10, திராட்சை 10, லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். கிராம்பு 3. மறுபடியும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ பூந்தியில இதை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை பொறுமையா கிளறி விடணும். ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். 1/2 an hour அப்படியே விட்டுடலாம். 1/2 an hour ஆயிடுச்சு. லிட் ஓபன் பண்ணலாம். ஒரு தடவை பொறுமையா கிளறி விடணும்.
அப்புறம் லட்ட ரவுண்ட் ஷேப்ல புடிச்சுக்கணும். வாவ், எப்படி சூப்பரா வந்திருக்குன்னு பாத்தீங்களா? பார்க்கவே செமையா இருக்குது. நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. Thank you for watching. Please subscribe our channel.